நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் 2வது ஆண்டாக மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு இருக்காரு. புஸ்தகம் கொடுக்கறது, யூனிஃபார்ம் கொடுக்கறது, பாஸ் பண்ணவனுக்கு 50,000 1 லட்சம் கொடுக்கறது, இல்லை ஏழைகளுக்கு ஆடு மாடு கொடுக்கறது, கிரைண்டரு, மிக்சி, இதெல்லாம் என்ஜிஓ ஆக்டிவிட்டி. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் அவர் என்ன பேசுகிற அவருடைய நிலைப்பாடு, அவருடைய கட்சியின் நிலைப்பாடு. இன்றைக்கி அவர் தனிநபர் அல்ல, ஒரு கட்சியோட தலைவர். அது இல்லைன்னா அவரை பற்றி பேசுகிறதே நேர விரயம், கால விரயம். உங்கள் அரசியலை நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க? மாணவர்கள்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? போராடக்கூடிய தொழிலாளர்களோ, விவசாயிகளோ, பெண்களோ, இவங்ககிட்டேருந்து இல்லை, மாணவர்கள்கிட்டேருந்து நீங்களோட அரசியலை ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அந்த மாணவர்களோட பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி இருக்கிறது, நாடு தழுவிய அளவில் இருக்கிறது நீட். லட்சக்கணக்கான மாணவர்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாவது. ஆகவே இதை நீக்க வேண்டும்ன்ற வார்த்தை அவர் வாயிலேருந்து ஏன் வரமாட்டேங்குது? அவர் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. மோடி கவர்மெண்ட்டையும் விமர்சனம் பண்ண மாட்டேன், ஸ்டாலின் கவர்மெண்ட்டையும் விமர்சனம் பண்ண மாட்டேன்னா ஒரு தயக்கமா பயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். வெல், அது சரி, நம்ம யாரையும் பயம் ஆச்சோன்னு சொல்லி சிரமப்படுத்த வேண்டாம் நான் பார்க்குறேன். தயக்கங்கள் அரசியல் வந்துட்டாருன்னா அது இல்ல, தமிழ்நாட்டில் போதை புழக்கம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம எனக்கே பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருடைய திரைப்படங்கள் லாஸ்டா வந்த படத்துல ஒரு பாட்டுல கூட பாத்தீங்கன்னா பார் செட்டப்ல தான் அவர் ஆடிட்டு இருப்பாரு. லியோ திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அவரே சிகரெட் குடிப்பாரு, சரக்கு அடிப்பாரு. விஜய் சொன்னா அது என்ன தார்மீக ரீதியில அதுக்கு தகுதியோ அல்லது அருகதையோ என்னன்ற கேள்வி வருது. இதை மாத்துறதுக்கு அவர் என்ன செய்ய போறாரு? அவர் வெறும் நடிகனா இருந்துட்டு இந்த கீதோபதேசங்களை சொன்னா எல்லாரும் கடந்து போயிடுவாங்க, சினிமாக்காரன் ஏதோ பேசுறாங்க. பட் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் சொல்லும் பொழுது சொல்லுபவரின் தகுதி என்று கேள்விக்குறியாக்கப்படுது. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் 2வது ஆண்டாக மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு இருந்தாரு. சென்ற ஆண்டு நம்மளே பார்த்தோம், அம்பேத்கர் பெரியார் வழியில் மாணவர்கள் செயல்படணும், படிக்கணும் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இந்த ஆண்டு அரசியலுக்கு முழுமையாக வந்ததுக்கு அப்புறமே நேரடியாக பல விஷயங்களை பேசுறதுக்கு மறுக்கிறார். இது அரசியல் மேடை இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு நல்ல அரசியல் தலைவர்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? வெளிப்படையாக அவர் பேசணும். இந்த பூடக மொழியில் பேசிக்கின்னு யாருக்கும் புரியாமல் கமல் பேசுவார்ல, அந்த மாதிரி பேசுகிறதால எந்த அர்த்தமும் இல்லை. இதுக்கு முன்னால் அப்படி பேசுனதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். ஏன்னா அவர் வெறும் நடிகராக இருந்தார். இப்போ அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார். அரசியல் கட்சி தொடங்கினப்போ என்ன சொன்னார்? நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரமாட்டேன், சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வருவேன்னு. கட்சி ஆரம்பித்த உடனே 6 மாதம் லீவில் போயிட்டார், சபாட்டிக்கல். வேலைக்கு சேர்ந்த உடனே சபாட்டிக்கலில் போன ஒரே தலைவர் அவராக தான் இருப்பார். இப்போ அது முடிஞ்சிடுச்சு. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இப்போ அடுத்த 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி மாநிலம் மெல்ல மெல்ல நகர தொடங்கி இருக்கிறது. இன்னும் 6 மாதம் முடிஞ்சு ஜனவரியிலேருந்து எலெக்ஷன் ஃபீவர் அடுத்து 1.5 வருஷத்துக்கு பின்னால் வரப்போகிற தேர்தலுக்கான தேர்தல் பணிகளை கட்சிகள் தொடங்கி விடுவார்கள். ஆகவே இந்த நேரத்தில் அவர் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை, பிரச்சனைகளில், ஆன் இஷ்யூஸ் அவருடைய கட்சியின் கருத்து, நிலைப்பாடு என்ன என்பதை அவர் முதல்ல வெளிப்படையாக தெரிவிக்கணும். முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் முதல்ல ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசணும். ஏன்னா மக்கள்கிட்ட பேசாமல் ஒருத்தன் அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியாது. மக்கள்கிட்ட பேசுறதுனா நேரடியாக ஒவ்வொருத்தன் வீட்டுக்கும் போய் கதவை தட்டி பேச முடியாது, இல்லை மோடி மாதிரி மன் கி பாத்லாம் பேச முடியாது. த்ரூ மீடியா தான் நீங்கள் மக்கள்கிட்ட பேசுவீங்க, செய்தியாளர்கள் மூலம் தான் மக்கள்கிட்ட பேசுவீங்க. ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட அவர் இது வரைக்கும் நடத்தலை. இன்றைக்கி ஆண்டுதோறும் அவர் செய்யக்கூடிய அந்த மாணவர்களுக்கான தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான பரிசு பொருட்கள், நலத்திட்ட உதவிகள், அது வழங்கும் நல்ல முடிவு. அது ஒரு நல்ல காரியம்தான், அது மாணவர்களுக்கு கொடுக்கறதுன்றது. அதை செய்கிறாரு. பட் இதெல்லாம் என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ். புஸ்தகம் கொடுக்கறது, யூனிஃபார்ம் கொடுக்கறது, பாஸ் பண்ணவனுக்கு 50,000 1 லட்சம் கொடுக்கறது, இல்லை ஏழைகளுக்கு ஆடு மாடு கொடுக்கறது, கிரைண்டரு, மிக்சி, இதெல்லாம் என்ஜிஓ ஆக்டிவிட்டி. பாலிட்டிக்ஸ்ன்றது ஆர்ட் ஆஃப் பாசிபிள்னுவாங்க. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் அவர் என்ன பேசுகிற அவருடைய நிலைப்பாடு, அவருடைய கட்சியின் நிலைப்பாடு. இன்றைக்கி அவர் தனிநபர் அல்ல, ஒரு கட்சியோட தலைவர். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியின் தலைவர். அதனுடைய நிலைப்பாடு என்னன்றதை அவர் வெளிப்படையாக சொன்னால் தான் அவரை பற்றி நம்ம பேச முடியும். அது இல்லைன்னா அவரை பற்றி பேசுகிறதே நேர விரயம், கால விரயம். மக்கள் இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் பேசும்போது அவர் மாணவர்களோட முக்கியமான பிரச்சனைகள், இன்றைக்கு இந்திய மாணவர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இது நீட்.
அதை பற்றி நீங்கள் கூட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க. அதாவது வந்து இன்றைக்கி மாணவர்களை பற்றி நான் உங்களை கேட்டேன், ஏதாவது பாலிடிக்ஸ் பேசினாரான்னு கேட்டேன். இல்லை சார், பாலிடிக்ஸ்னால் எதுவும் பேசலை. மாணவர்கள் மத்தியில் பேசும்போது ஆப்டான இஷ்யூ வந்து நீட்டு, அதை பற்றி கூட அவர் பேசியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க. ஆக்சுவலாக நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸ், அதாவது வந்து எல்லாத்த பற்றியும் ஒரு கருத்து சொல்லணும். ஜம்மு காஷ்மீர் ப்ராப்ளம் என்ன, அமிர்த்பால் சிங் பதவி ஏற்றுக்கலாமா வேணாமா, சீக்கிய தீவிரவாதம் எந்த கட்டத்தில் இருக்குது, ஜார்க்கண்டில் வந்து ஜேஎம்எம் கவர்மெண்ட் கவுருமா, இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும்லாம் பேசணும்னு அவசியமே கிடையாது. முக்கியமான முத்தாய்ப்பான சில விஷயங்கள், அதுவும் வந்து பெக்குள்ள விஷயங்கள் வாங்க, அதாவது வந்து தொடர்புடைய விஷயங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கி நலத்திட்ட உதவிகளை கொடுக்கும் பொழுது நீட்டை பற்றி ஒரு வார்த்தை அவர் பேசியிருக்கலாம். அதில் அவரோட ஸ்டாண்ட் என்ன, அதை பற்றி அவருக்கு எவ்வளோ தெரியும்னு நமக்கு தெரியாது. அதனால் இது எல்லாமே வந்து அவர், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, சிவா அனிதாவதெல்லாம் போய் பார்த்தாரு. அது எல்லாரும் பார்த்தது, அது ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி, பார்க்காதவனே கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தவிர எல்லாம் போய் பார்த்தாங்க. நீட் வந்து நிறைய மாணவிகள் இறக்குறாங்க, மாணவர்களுக்கு எதிரானதுன்னு. இல்லை, அது வந்து ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து போய் அந்த குழந்தை இறந்தப்போ போய் எல்லா கட்சிக்காரனும் போய் பார்த்தான், எக்ஸப்ட் பிஜேபி நினைக்கிறேன். ஐ சப்போஸ் எக்ஸப்ட் பிஜேபி. அது கிடையாது அளவுகோல். நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைய அவளுடைய மரணத்துக்கு வீட்டில் போய் ஆறுதல் சொல்கிறதுன்றது அது ஸ்பர் ஆஃப் அ மூமெண்ட்டில் செய்யக்கூடிய அந்த நேரத்துக்கான ஒரு நடவடிக்கை. என்ன சொல்ல போனால், அது போய் அனிதா வீட்டில் போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு நீட்டை பற்றின அறிவு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பெருசாக போய் நிற்கலாம், பொது புத்தியில் இருக்கிறது அது. இன்னைக்கு நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு ஆக்சுவல் இஷ்யூ இன்றைக்கி தான். நீட் வந்து பல லட்சக்கணக்கான மாணவர்களோட வாழ்க்கையை இந்த தேர்வு பாதிச்சிருக்குது. நேற்று தேசிய தேர்வு முகமை, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி உள்ள மாணவர்கள் உள்ளே பூந்து அடிச்சிருக்காங்க, போராட்டம் நடந்திருக்கு, பூட்டு போட்டிருக்காங்க, இழுத்து போட்டிருக்காங்க. நாட்டின் பல பகுதிகளிலும் மாணவர்கள் தெருவில் இறங்கி போராடுறாங்க. இல்லை, எத்தனையோ மாணவர்களோட எதிர்காலம் வந்து இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. இதுதான் இஷ்யூ. நீட்டு நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்க நேரத்தில் சட்டசபையில் வந்து தீர்மானம் நிறைவேற்றி கரெக்ட். பட் இது இப்போ மாணவர்கள் தினம் நீ பேப்பர் பார்க்குற, டிவி பார்க்குற, பாப்பாருன்னு நம்புகிறேன் நான். அப்போ கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க, இங்கே பேச வேண்டிய அக்கேஷன் அதுதான். நீங்கள் மாணவர்கள்கிட்ட போய் உங்கள் அரசியலை நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க? மாணவர்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? போராடக்கூடிய தொழிலாளர்களோ, விவசாயிகளோ, பெண்களோ, இவங்ககிட்டேருந்து இல்லை, மாணவர்கள்கிட்டேருந்து நீங்களோட அரசியலை ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அந்த மாணவர்களோட பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி இருக்கிறது, நாடு தழுவிய அளவில் இருக்கிறது நீட்டை ஆதரித்த பல பேர் இன்றைக்கி நிலைப்பாட்டை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் தெளிவாக சொல்கிறார், நான் நீட்டை ஆதரித்தேன், ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன் என்டிஏவை ஒழிக்கணும், நீட்டை ஒழிக்கணுன்றார். குறைஞ்சபட்ச மனசாட்சி அறிவு உள்ளவங்கெல்லாம் இன்றைக்கி நீட்டு ஒழிக்கப்பட வேண்டும்ன்றதுல தெளிவாக முன்னால் வந்துட்டாங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை அவர் பேசணும் இல்லை. பெரிய அளவில் வந்து ரோமங்களை பிளக்கக்கூடிய விமர்சனங்களுக்குள்ள, விவாதங்களுக்குள்ளே ஒரு போக வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக தெரியுது நீட்டில் ப்ராப்ளம் இருக்குது. கடந்த காலங்களில் ஆதரித்தவங்க கூட இன்றைக்கி எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. லட்சக்கணக்கான மாணவர்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாவது. ஆகவே இதை நீக்க வேண்டும்ன்ற வார்த்தை அவர் வாயிலேருந்து ஏன் வரமாட்டேங்குது? இன்னொன்று, எந்த பிரச்சனையை பற்றி இன்றைக்கி அவர் பேசுனது கூட பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பிரச்சனைகளில் அவர் நிலைப்பாடு எடுக்க மறுக்கிறார். அது என்ன காரணம் நமக்கு தெரியல. இந்த தயக்கத்திற்கு அல்லது இந்த அச்சத்திற்கு எது காரணம் என்று நமக்கு தெரியவில்லை. நான் அச்சம் என்று சொல்லி கூட அவரை சிறுமைப்படுத்த விரும்பவில்லை. நான் யாரையும் சிறுமைப்படுத்த மாட்டேன். இந்த தயக்கத்திற்கு அவருக்கு என்ன காரணம்? வெறும் நடிகராக இருந்து அவர் இதை பற்றி கருத்து சொல்லாமல் போனால் அதை நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை. ஒரு நடிகனுக்கு எல்லாத்த பிரச்சனையை பற்றியும் கருத்து சொல்லணும் அவசியம் கிடையாது. அரசியல் கட்சி தலைவராக வந்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்த நாடு தழுவிய அளவில் பற்றி எறியக்கூடிய பிரச்சனைகளில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கருத்துக்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். அரசியல் ரீதியாக ஒரு முடிவெடுக்க தயங்குறான்னு சொன்னீங்க இல்லையா? சமீபத்தில் நாங்குநேரியில் வந்து ஒரு சிறுவன் ஜாதிய வெறியில் தாக்கப்பட்டான். அந்த சிறுவனை வந்து பக்கத்திலே உட்கார வச்சிருக்காரு இல்லையா? அப்போ நான் ஜாதிக்கு எதிரானவன், ஜாதிய கொடுமைகளுக்கு எதிரானவன் காட்டுறாரு இல்லையா? அந்த அரசியல்லாம் கரெக்டாக, அது கரெக்டாக தான் இருக்குது. அது வந்து குறியீட்டு அளவில் அவர் செய்யறது. அந்த சிறுவனை பக்கத்தில் அழைத்து அமர வைத்தது என்பது சாதி வெறியால் பாதிக்கப்பட்ட அந்த சிறுவனுக்கு அவர் செய்யக்கூடிய அந்த மரியாதை என்பது நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். பட் இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், இதை வெறும் நடிகனாக இருந்துக்கிட்டு அவர் அந்த குழந்தைய அந்த பையனை பக்கத்தில் உட்கார வச்சார்னா நம்ம அதை பாராட்டலாம். அவர் வாய் திறந்து பேசணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு நிர்பந்தங்கள் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அரசியல்வாதியாக வந்த பிறகு வெறும் குறியீட்டு அளவு அரசியல், அதாவது வந்து சிம்பாலிக் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக மட்டும் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் ஸ்டாண்ட் என்ன சார்? பல பிரச்சனைகளை பற்றி அவரோட கருத்துக்கள் என்ன? கட்சியோட கொள்கை வழக்க குறிப்பு என்ன? அதில் கொள்கைன்னு ஏதாவது அந்த கட்சிக்கு இருக்கா? அவர் தான் தெளிவுபடுத்தணும். ஒரு பாலிசி நோட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, கட்சியோட அரசியல், கட்சியோட கான்ஸ்டியூஷன் வாங்க, கட்சியோட அமைப்பு விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன?
சும்மா இந்த மாணவர்களுக்கு உதவி கொடுக்கறது, பெண்களுக்கு நலத்திட்ட உதவி, விவசாயிகளுக்கு டிராக்டர் கொடுக்கறது, இதெல்லாம் மறுபடியும் சொல்கிறோம் என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ். இது கிடையாது அரசியல். இது இன்னும் சொல்லப்போனால் இதை மட்டுமே நீ செய்கிறது மூலமாக முக்கியமான பிரச்சனைகள்லேருந்து என்ஜிஓ ஆக்டிவிட்டிஸ் சொல்றீங்க இல்லையா, இதுல இருந்து தொடங்கலாம் இல்லையா? இது ஏற்கனவே அவர் பண்ணிட்டு இருக்கிறது தானே. வெறும் நடிகனாக இருந்த வரைக்கும் அவர் இதை பண்ணிட்டு இருந்தாருன்னா நான் இப்போ இந்த கேள்வியை வைக்க மாட்டேன். அவர் எதையோ பண்ணிட்டு போறாருங்கன்னு விட்டுடலாம். கட்சியாக வந்துட்டாரு, எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, அசம்பிளியில் நான் போட்டி போட போறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீ கட்சியாக வந்துட்டு இன்னைக்கு வந்து அவரோட நிகழ்ச்சியை கவர் பண்ணக்கூடிய ஊடகங்கள், போத் பிரிண்ட் அண்ட் டெலிவிஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா, அவரை என்னன்னு விழிக்கிறாங்க. நடிகர்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, அப்புறம் என்ன சொல்றாங்க? டிவிகே தலைவர். நடிகர் விஜய் எதை வேணா பேசிட்டு போகலாம், நீங்களும் நானும் அதை உட்காந்து விவாதிக்க மாட்டோம். எத்தனை நடிகர்கள் இருக்காங்க, அவங்க எக்கட கட்டு போறாங்க, நமக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் அரசியல் கட்சி தலைவராக வரும்போது நம்ம பேசுகிறோம். அதுவும் நான் வந்து முதலமைச்சர்னு அவர் பேசுகிறார், அவரை சுற்றி இருக்கவங்க பேசுகிறாங்க. அவர் பேசல, அவர் சுற்றி இருக்கவங்க பேசுகிறாங்க. 26 அவர் முதலமைச்சர்ன்றாங்க. அவருடைய வருகை என்பது உண்மையிலேயே வந்து கண்டிப்பாக வெளியில் திமுக ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் திமுகவுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது கலக்கம், பயம் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை. கண்டிப்பாக விஜயோட வருகை என்பது அவங்களுக்கு ஒரு ஜெர்க், ஆங்கிலத்தில் சரியான வார்த்தை ஒரு ஜெர்க். ஏன்னா அவர் ஒரு ஸ்பாயில் ஸ்பாட்டாக இருப்பார், அவரால் ஜெயிக்க முடியாது. அதுவும் உதயநிதி அடுத்த எலெக்ஷனில் முன்னிலைப்படுத்தப்படும் பொழுது கிட்டத்தட்ட சம வயதினர், 2 பேருமே லேட் 40s இருக்காங்க. நிச்சயமாக வந்து அப்போ வந்து திமுகவுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு தயக்கம், ஒரு கலக்கம், ஏன் ஒரு அச்சம் கூட வரலாம். நீங்கள் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆளும் கட்சியோட முன்னணி பிரமுகர், பிரின்ஸ் இன் வெயிட்டிங், பட்டத்திளவரசர் பட்டாபிஷேகத்திற்காக காத்திருக்கிறார். அவருக்கு போட்டியாக நீங்கள் வரும்பொழுது உங்களோட கொள்கைகள், கோட்பாடுகள் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக முன்வைக்கணும். முக்கியமான பிரச்சனைகளில் உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்றதை நீங்கள் சொல்லணும். இது ரெண்டையும் சொல்லாமல், நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா இஷ்யூத்தை பற்றியும், இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பற்றியோ, சீனா பிரச்சனை பற்றியோ, இலங்கை பிரச்சனை பற்றியெல்லாம் அவர்கிட்ட கேட்கல. முக்கியமான இஷ்யூஸ் பற்றி அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தாமலும், ஏன் அது குறித்து வாய் திறக்காமலும் மௌனமாக இருக்கிறதுன்றதெல்லாம் கேலி கூத்தானது. இப்போ இன்றைக்கி என்னமோ பேசியிருக்காரு அவர் வந்து, தமிழ்நாட்டுக்கு நல்ல அரசியல் தலைவர்கள் தேவை அப்படின்லாம், படித்த தலைவர்கள் தேவைன்னா என்ன சொல்ல வரீங்க? தமிழ்நாட்டுக்கு நல்ல அரசியல் தேவைன்னு சொல்லுங்கள். நல்ல அரசியல் தலைவர்கள் தேவைன்னு சொல்கிறது தனிநபர்களை முன்னிலைப்படுத்துறது. இஷ்யூஸை பேசுங்க, தனிநபர்களை பற்றி பேசாதீங்க. இதெல்லாம் மன்னராட்சியாக? இது செங்கோலை கொண்டு போய் வேணால் மோடி வைக்கலாம் பார்லிமெண்ட்டில், ஆனால் இது ஜனநாயக நாடு, இது ஒன்றும் மன்னர்களின் காலம் அல்ல. நல்ல தலைவர்கள் தேவை என்பதே அபத்தமான கருத்து. நல்ல அரசியல் தேவைன்னு சொல்லணும், நல்ல அரசியல் கட்சி தேவைன்னு சொல்லணும். அதனால் அவருடைய புரிதல் என்பது, அரசியலை பற்றிய புரிதல் என்பது இதுவரையில் நாம் பார்க்கும் பொழுது பெரிய அளவில் நம்பிக்கை தரக்கூடிய அல்லது வந்து உற்சாகம் தரக்கூடிய ஒரு அரசியலாக இல்லை. அவர் ஒரு மாற்று அரசியலை முன்வைப்பாரான்றது தான் நம்ம இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் ஒரு மாற்று அரசியலை நமக்கு தமிழகத்துக்கு கொடுப்பாரா இல்லையான்றது மட்டும்தான் நம்ம பேச வேண்டிய விஷயம். மற்றபடி அவரோட பேச்சுக்களை நீங்கள் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. எவ்வளோ பேர் எவ்வளோ கருத்து சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம இழுத்து போட்டு பேசணும் அவசியம் கிடையாது. ஆனால் அரசியலுக்கு வந்த ஒருவர் 26 நான் தான் முதலமைச்சர் ஆவேன்னு சொல்கிறவர் மாற்று அரசியலை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பது தான் நம்முடைய கவனமாக இருக்க வேண்டும். அப்படி பேசும்போது அந்த மாற்று அரசியலை பற்றின எந்த வார்த்தையும் அவர் வாயிலேருந்து வரல, அது குறித்த புரிதலும் அவருக்கு அறவே இல்லை என்பது தான் இதுவரையில் அவருடைய செய்கைகளின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதாவது ஏன் சார் அவர் இது வரைக்கும் வாயை திறந்து பேசலை? அவர் குரலை யாராவது இப்போ கேட்டிங்களா? இப்போ அது அந்த நிகழ்ச்சியில் வேணால் பேசியிருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், அவர் வாயை திறந்து நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், இது என்னோடய கட்சின்னு அவர் வாயை திறந்து சொல்லார் எங்கேயாவது? அவரோட சார்பாக ட்விட்டரில், சோஷியல் மீடியாவில் வெளியிட்டாங்க. அப்புறம் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்தது. மைக்கை பிடிச்சி அவர் வந்து மக்கள்கிட்ட பேசினாரா அல்லது வந்து ஊடகங்கள்கிட்ட பேசினாரா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஊடகங்களில் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சா கூட உங்களுக்கு அதில் தயக்கம் இருக்குது, கண்டமேனிக்கு சில பேர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கேட்பான் அப்படின்னா அது நியாயமானது. எல்லா நடிகர்களால் இது முடியாது. உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு நம்பிக்கை உள்ள வெகுஜன ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, ஏதாவது ஒரு 2 பிரிண்ட்டு, 2 டெலிவிஷனு, சோஷியல் மீடியா, உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளோ அவங்கக்கிட்ட எல்லா விஷயங்களை பற்றி நீங்கள் பேசுங்க. அது கூட இல்லையே, அவர் இது வரைக்கும் மக்கள்கிட்ட பேசவே இல்லையா? மக்களை பார்த்து பேசியிருக்காரு. மோடி பேசுறது மக்களை பார்த்து பேசுறது, மன் கி பாத். மக்கள்கிட்ட பேசுறதுன்றது என்ன? ராகுல் காந்தி பேசுகிறாருல, இருவழிப்பாதையாக இருக்கணும். அது இருவழிப்பாதை எங்கே இருக்குது? அவர் பாட்டு வராரு, விஜய் எதையோ பேசுகிறாரு, போயிடுறாரு, புத்தி சொல்கிறாரு எல்லாருக்கும். அவர் இப்போ சிம்பாலிக்காக இன்றைக்கி அந்த மாணவன் சின்னத்துறை பக்கத்தில் உட்கார வச்சவர் ஜாதி ரீதியாக தாக்கலுக்கு எதிராக பேசியிருந்தாருன்னா அது இது வேற இல்லையா? அதோட ரொம்ப பெரிய அளவில் தாக்கம், இம்பாக்ட் ஏற்படுத்திருங்க. அந்த பையனை, சின்ன பையனை பக்கத்தில் உட்கார வைக்கிறது ஒரு நல்ல மெசேஜ், பாராட்ட வேண்டிய மெசேஜ். சாதி வெறியர்களால் தாக்கப்பட்ட அந்த சின்ன பையனை பக்கத்தில், ஒரு தலித் மாணவனை, சின்ன பையனை, அவனை உட்கார வச்சு அவர் பேசுறதுன்றது நல்ல நிகழ்வு.
அது ஒரு முற்போக்கான நிகழ்வு. விஜயை பாராட்டுகிறோம் நிச்சயமாக. ஆனால் அதோட நின்றுட முடியாதுல்ல, பாலிடிக்ஸ் அதோட நின்றுடாதில்ல. இப்போ இது மூலமாக நீங்கள் சொல்ல வர செய்தி என்பது சாதி பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம், மதவெறி எப்படி ஆபத்தானதோ சாதி வெறியும் ஆபத்தானது. சந்துரு குழு அறிக்கைகளை மாணவர்கள் இந்த மோடி அரசு, ஸ்டாலின் அரசு அமுல்படுத்த வேண்டும். அந்த ஒற்றை வார்த்தை போதுங்க, பத்தி எரியுங்க. திமுகவால் எதிர்க்கவும் முடியாது அவரை, விஜயை, உள்ளுக்குள்ளே எவ்வளோ கோவம் இருந்தாலும். ஏன்னா நீங்கள் போட்ட கமிட்டி நீங்கள் தலையில் வச்சு கொண்டாடுறீங்க, சந்துரு கமிட்டி ரிப்போர்ட்டு, அது கொண்டாட வேண்டிய ரிப்போர்ட்டு தான். அந்த மாதிரி ஒற்றை வரியில் இந்த பையனை பக்கத்தில் உட்கார வச்சு பேசுகிற மாதிரி சாதி பேதமற்ற சமூகத்தை உருவாக்கும், கல்வி நிலையங்களில் சாதி உணர்வுகளுக்கு மத உணர்வுகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். தமிழக அரசு முன்முயற்சி எடுத்து நியமித்த நீதிபதி சந்துரு குழு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. அந்த அறிக்கையை அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இந்த ஒற்றை வார்த்தை நான் சொல்கிறது பற்றி எரியும். அவரை எதிர்க்கிறது திமுகவுக்கு கடினமான பணியாக மாறி போகும். எதுவுமே இல்லையே. அதாவது அவர் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. மோடி கவர்மெண்ட்டையும் விமர்சனம் பண்ண மாட்டேன், ஸ்டாலின் கவர்மெண்ட்டையும் விமர்சனம் பண்ண மாட்டேன்னா ஒரு தயக்கமா பயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். வெல், அது சரி, நம்ம யாரையும் பயம் ஆச்சோன்னு சொல்லி சிரமப்படுத்த வேண்டாம் நான் பார்க்குறேன். தயக்கங்கள் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அது அது இல்லை, ஏன்னா இது முதல் முறையாக அவர் இன்னைக்கு அந்த கட்சி தலைவராக வந்த பிறகு ஐ திங்க் செகண்ட் அந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டுக்கு ஒன்று போனார். அப்புறம் திஸ் செகண்ட் ஈவெண்ட். யார் ஒருத்தரையுமே அவங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி சிறுமைப்படுத்த வேண்டாம். தொடர்ந்து அவர் வாயை திறக்காமல் இருந்தால் ஆப்வியஸ்லி அப்போ பயம்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது நம்ம வாயால் சொல்ல வேணாம், மக்களே புரிஞ்சுப்பாங்க. அது அவர் கொஞ்சம் லாங் ரோப் கொடுக்கலான்னு நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வராரு, ஃப்ரெஷ்ஷாக வராரு. ஆனால் எத்தனை நாளைக்கு வாய் மூடி மௌனி பாபாவா மௌன சாமியாரா எத்தனை நாளைக்கு அவர் இருப்பார்? சுற்றி 50 பவுன்சர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் நீங்கள் பேசுகிற செய்கை ஒரு வழி பாதை, நீங்கள் தான் பேசுவீங்க, மற்றவங்க கேட்கணும், அல்லது நீங்கள் செய்கை காமிச்சுப்போம், மற்றவங்க புரிஞ்சுக்கணும். இது கிடையாது அரசியல். வேர் இஸ் த இன்ட்ராக்ஷன்? முதல்ல பவுன்சரெல்லாம் ஒதுங்கி நிற்க சொல்லுங்கள். அது என்ன மெசேஜை கொடுக்குது? இது உங்கள் சினிமா கிடையாதுங்க. சினிமா ஷூட்டிங்கில் தெருவில் போகிறவனெல்லாம் உங்கள் மேலே உழுவான்றதுக்காக பவுன்சரை நீங்கள் வச்சுப்பீங்க. ஒரு பொது இடத்துல பீச்சில் ஷூட்டிங் நடத்துகிறானுங்கன்னா சினிமாக்காரனுங்க என்ன பண்ணுவானுங்க? பீச்சில் ஷூட்டிங் நடத்துகிறானுங்கன்னா சுற்றி பவுன்சருங்களை வச்சுப்பானுங்க. ஏன்னா ஜனங்க போய் தொட்டு பார்க்கவும், மேலே ஊருலவும் போகிறலும், அதுக்காக தள்ளி விடுறதுக்காக. இது அரசியல். இங்கெல்லாம் நீங்கள் பவுன்சரை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு நேர் எதிராக போகும். தொண்டை மக்களாக இருக்கணும். ஆமாம் சார், தொண்டை உங்களை தொடணும் சார், உங்களோட கை குலுக்கணும். தொண்டை உங்களை பிடிச்சி இழுப்பான், உங்களுக்கு கை வலிக்கும், கை குலுக்குவான், வலிக்க உங்கள் மேலே விழுவான். சினிமா ரசிகன் இல்லை சார், அவன் தொண்டன். பவுன்சரை சுற்றி நீச்சு வச்சுக்கிட்டு விஜய் அரசியல் பண்ணாருன்னா அவர் தன்னுடைய நன்மதிப்பை இழப்பார். அந்த பாலிடிக்ஸ் டேக் ஆஃபே ஆகாது. தமிழ்நாட்டில் போதை புழக்கம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய திரைப்படங்கள் லாஸ்ட்டாக வந்த படத்தில் ஒரு பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா பார் செட்டப்பில் தான் அவர் ஆடிட்டு இருப்பார். லியோ திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அவரே சிகரெட் குடிப்பார், சரக்கு அடிப்பார், மட்டையை படுத்திருப்பார், நிறைய விஷயங்கள் பார்க்க முடியாது இல்லையா? இது அவர் வெளிப்படையாக குடிங்கன்னு சொல்லலை, ஆனால் அதை பார்த்து அவருடைய ரசிகர்கள் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும்? இதெல்லாம் பிரச்சனை, முரண்பாடு. இதுதான் முரண்பாடு. நீங்கள் ப்ரீச் பண்ணுறதுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும். அஃப்கோர்ஸ் ஒரு சினிமா நடிகனா ஒரு கேரக்டர் சிகரெட் பிடிக்குதுன்னா அந்த கேரக்டரில் சிகரெட் பிடிக்கிறது தப்பு கிடையாது, அது வேறு. அதனால தான் ஸ்மோக்கிங் சீன்ஸை பிளாங்கெட்டாக பேன் பண்ணணுன்றத உலகம் முழுவதுமே எல்லா கலைஞர்களும் அதை எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அமைச்சராக இருக்கும்பொழுது ஸ்மோக்கிங் சீன்ஸை பேன் பண்ணப்போ பெரிய கலைஞர்கள், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அற்புதமான கலைஞர்கள், மனிதர்களை நேசிக்கக்கூடிய கலைஞர்கள், நடிகர்கள், நான் சொல்கிறது ஷபானா ஆஸ்மிலேருந்து இப்போ உண்மையிலேயே கலைத்துறைகளை மக்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய பலரும் அதை கடுமையாக எதிர்த்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த இஷ்யூ சத்யஜித் ரே காலத்துலேருந்து மிர்னால் சென் காலத்துலேருந்து இருக்குது. மிகப்பெரிய இயக்குநர்கள் இருந்தாங்க இல்லையா, இந்திய சினிமாவின் புகழை சர்வதேச அளவில் இமயமலை அளவு உயர்த்தியவர்கள். அவங்களே இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நடிகர்கள் சிகரெட் பிடிக்கிற சீனை கட் பண்ணும்போது நான்சென்ஸ்னுவாங்க. அது கேரக்டரோட ரோல் அது. ஆனால் ப்ரமோட் பண்ணுற மாதிரி போதைப்பொருள் பழக்கத்தை, குடிப்பழக்கத்தை வைக்கிற போக்குன்றது கடந்த 20 ஆண்டுகளாக இந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவில் வந்திருக்குது. அப்போ நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இன்றைக்கி புத்திமதி சொல்ல வர விஜய், நீங்கள் கரெக்டாக கேட்டிங்க, அவருடைய கடைசி படத்தில் கூட சிகரெட் பிடிச்சிக்கிட்டும், மது அருந்தி கொண்டும், பாரில் உருண்டுக்குன்னு, இந்த மாதிரி புகை மண்டலத்துக்கு நடுவே குடி போதையில் சஞ்சரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகன், ஒரு கலைஞன் திடீர்னு ஓவர் நைட்டு சேஞ்ச் ஆகி போதைப்பொருள் தமிழ்நாட்டில் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் அதனுடைய மதிப்பு, அதனுடைய நம்பகத்தன்மை என்பது என்ன என்ற கேள்வி வருகிறது. விஜய் சொல்கிறது உண்மை. நம்ம அந்த இடத்துல விஜய்க்கு கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். என்னென்னா தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பழக்கம் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு, பெரிய ஆபத்தாக வந்திருக்கு.
தமிழ் சமூகத்தோட மிகப்பெரிய சாபக்கேடாக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டோட சாபக்கேடாக போதைப்பொருள் கலாச்சாரம் வந்திருக்குன்றது உண்மை உண்மை உண்மை. போதையிலையும் கஞ்சாலையும் தமிழ்நாடு தள்ளாடுது, சாராயம் வெள்ளமாக ஓடுது, கஞ்சா வந்து வெள்ளமாக ஓடுது அப்படின்றது உண்மை. எவனாலையும் இதை மறுக்க முடியாது. இப்படி மறுப்பவர்கள் ஒன்று முட்டாளாக இருக்கணும், இல்லை அயோக்கியர்களாக இருக்கணும். அதனால் விஜய் அவர்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் இதை சொல்லும் பொழுது 2 கேள்வி வருது. சொல்லக்கூடியவரின் தார்மீக தகுதி என்ன, 2வது இதை மாற்றுறதுக்கு அவர் என்ன செய்ய போகிறார். இந்த 2த்துக்கும் ஒரு பதில் சொல்லணும். அவர் வெறும் நடிகனாக இருந்துட்டு இந்த கீதோபதேசங்களை சொன்னால் எல்லாரும் கடந்து போயிடுவாங்க, சினிமாக்காரன் ஏதோ பேசுகிறான். பட் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் வந்து சொல்லும் பொழுது சொல்லுபவரின் தகுதி என்று கேள்விக்குறியாக்கப்படுது. இப்போ டாக்டர் ராமதாஸ் பெரியவர், டாக்டர் ராமதாஸ் பாமக நிறுவனர், அவர் சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா அவர் இந்த விஷயத்தில் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள், பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தான். மற்றவங்களாம் அதுக்கு பிறகு தான் பேச ஆரம்பித்தாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் போதைப் பொருளுக்கு எதிராகவும் மது விலக்கு வேண்டியும் பேசக்கூடிய ஒரே தலைவர் டாக்டர் ராமதாஸ். இப்போ அவர் சொன்னார்னா அது நம்ம மதித்து கேட்கலாம். ஏன்னா அவருக்கு ஒரு தார்மீக தகுதி அவருக்கு இருக்குது. விஜய் சொன்னால் அதுக்கு என்ன தார்மீக ரீதியில் வந்து அதுக்கு தகுதியோ அல்லது வந்து அருகதையோ என்னன்ற கேள்வி வருது. இது ஒரு பார்ட்டு. ஆனால் அவர் சொல்கிறத வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் உண்மையாக பொய்யானா 100% விஜய் சொல்கிறது உண்மை. இது 2 நம்ம பிரித்து பார்க்கணும். போதைப்பொருள் பழக்கம் சிவா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் நகரங்களை தாண்டி, சிறுநகரங்கள் குறுநகரங்களை தாண்டி கிராமங்கள் வரைக்கும் போதைப்பொருள் பழக்கம் போயிருக்கு. இதுவரை தமிழ்நாடு வரலாறுல இல்லாத அளவுக்கு கடந்த 3 வருடங்களில் நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கு. இதை வந்து ஆட்சியாளர்கள் வந்து கவனிக்க வேண்டிய அளவுக்கு கவனிக்கல. இது தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துட்டு இருக்குது. இப்படியோ போச்சுன்னா அடுத்த சில ஆண்டுகளில் வந்து தமிழ்நாடு வந்து மிகப்பெரியதொரு சவாலை. இன்றைக்கி பஞ்சாபோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியும் இல்லையா உங்களுக்கு, போதைப்பொருள் பிரச்சனை. அந்த நிலைமைக்கு தமிழ்நாடு வந்து மிக விரைவாக ஒரு பஞ்சாபாக மாறிக்கிட்டு இருக்குன்றது தான் உண்மை. அதனால் விஜய் சொல்லக்கூடிய அந்த கருத்து உண்மையான கருத்து தான். பட் இதை மாற்றுறதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் என்ன செய்ய போகிறார்? அவர் நடிகராக நான் கேட்கல, ஒரு கட்சி தலைவராக அவர் என்ன செய்ய போகிறார்? செயல் திட்டம் என்ன என்று விவரிக்காமல் சும்மா மக்களுக்கு போதனை கொடுக்கறதுல நேரத்தை விரயம் பண்ணிக்கின்னு அவர் இருக்காருன்னா அதனால் அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ரொம்ப நன்றி சார். நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பயன்படுத்தி. நன்றி சார்.